மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே குறிப்பிட்ட பள்ளி நேரத்திற்குள் அரசு பேருந்து தாமதமாக வருவதால் பள்ளி செல்ல தாமதம் ஆகுவதாக சுற்றியுள்ள 5 கிராமத்தை சேர்ந்த பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் வேதனை தெரிவித்து வரசநாடு சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனியிலிருந்து கண்ணமுனூர் விளக்கு வழியாக வந்து அடைக்கம்பட்டி வழியாக தேக்கம்பட்டி ஒக்கரைப்பட்டி பகுதி வரை செல்லும் அரசு பேருந்து நாள்தோறும் காலை பள்ளி நேரத்திற்குள் வராமல் காலை 9 மணிக்கு மேல் அடைக்கம்பட்டி பகுதிக்கு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கிருந்து சுமார் அரை மணி நேரம் வரை பயணம் செய்து தேக்கம்பட்டி ஒக்கரைப்பட்டி பகுதியில் உள்ள பள்ளிக்கு செல்லும் 5 கிராமங்களை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் போது 10 மணி ஆகிவிடுவதால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை நாள்தோறும் ஏற்படுவதோடு இதன் காரணமாக மாணவ மாணவிகள் ஆசிரியர்களிடம் திட்டு வாங்குவது, வகுப்பு நேர குறைவு உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோரும் காணவிளக்கு வரசநாடு சாலையில் சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கண்டமனூர் காவல் ஆய்வாளர் தலைமையிலான காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுத்து அரசு பேருந்து பள்ளி செல்லும் நேரத்திற்குள் சரியாக வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியாக தெரிவித்ததை அடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மாணவர்கள் பெற்றோர் கலைந்து சென்றனர். என்னுடைய பேர் முருகேஸ்வரன். நான் அடைக்கம்பட்டி கிராமம், தேக்கம்பட்டி பஞ்சாயத்து எங்களுடைய கிராமம் வருது. தேக்கம்பட்டி பஞ்சாயத்தில் உள்ள 5 கிராமங்கள் சமத்துவபுரம், அடைக்கம்பட்டி, டி மீனாட்சிபுரம், தேக்கம்பட்டி, பொன்னம்மாள்வெட்டி, ஆத்துக்காடு, முத்துரங்காபுரம், இத்தனை கிராம மக்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு தேக்கம்பட்டி ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒக்கரைப்பட்டி ஸ்கூலுக்கு போகிறாங்க. இது ஹைஜி ஸ்கூலு, அது ஹையர் செகண்டரி ஸ்கூலு. அப்போ குறைந்தது 60 மாணவர்கள் போகிறாங்க. இந்த பஞ்சாயத்தில் 60 மாணவர்கள் பள்ளிக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் டைமு 8:45 உள்ளே இருக்கணும். 8:30 இல்லை இப்போ ப்ரேயருக்கு முன்னாடி ஸ்கூல் பிள்ளைங்க அசம்பிள் ஆகணும். ஆனால் வண்டி வர்றது இங்கே 9:05, 9:10 வருது, அடைக்கம்பட்டி ஸ்டாப்புக்கு வருது. அப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப ப்ரேயர் முடிஞ்சு 1 ஹவர் பீரியடு, ஃபஸ்ட்டு பீரியட் ரன் ஆயிடுது. அதனால் பிள்ளைய அங்கே டீச்சர்ஸுகளுக்கு பயப்படுறாங்க, இப்போ போக மாட்டேன்றாங்க ஸ்கூலுக்கு. அதனால் எங்களுக்கு பஸ்ஸு என்ன செய்யணும், 9 மணிக்கு வர வண்டி 8 மணிக்கு அடைக்கம்பட்டி ஸ்டாப்புக்கு என்ட்ரி ஆகணும். அப்போ எல்லா பிள்ளைகளும் 8:30க்குள்ளே ஸ்கூலுக்கு அசம்பிள் ஆகிடுவாங்க. அப்போ ப்ரேயரு, ஃபஸ்ட்டு பீரியடு எல்லாமே அட்டன் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கு ஒரு சுகமமான போக்கு, எங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கு ஒரு நிறைவான ஒரு மனநிறைவு வந்துடும். பிள்ளைய பாதுகாப்பாக போகிறாங்களே. இது தொடர்பாக கலெக்டரேட்டில் மனு கொடுத்துருக்கோம், 3 முறை கொடுத்துருக்கோம். டிப்போவுக்கு மனு அனுப்பிச்சிருக்கோம். எம்எல்ஏவுக்கு, மகாராஜன் ஆண்டிப்பட்டி தொகுதி எம்எல்ஏவுக்கு அவர்கிட்ட 1 முறை நாங்கள் போய் சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கையுமே எடுத்து எங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கல. இந்த வாட்டி கம்பல்சரியாக எங்களுக்கு வர திங்கக்கிழமையிலேருந்து எங்களுக்கு பஸ்ஸு 8 மணி காலை, மத்தியானம் 5 மணி அடைக்கம்பட்டி ஸ்டாப்பு, ஈவினிங் காலை 8 மணிக்கு, ஈவினிங் 5 மணிக்கு அடைக்கம்பட்டி ஸ்டாப்புக்கு வரணும். பிள்ளைகளை பிக்கப் பண்ணி ரிட்டர்ன் வர்றதுக்கு, காலையில் ஈவினிங் கொண்டு போய் மார்னிங் விடுறதுக்கு அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி தயவு செய்து கலெக்டர், எம்எல்ஏ இன்றைக்கி பஸ் மறியல் போராட்டம் நேஷனல் ஹைவேஸில் அடைக்கம்பட்டி முன்னாடி, அடைக்கம்பட்டி ஸ்டாப் முன்னாடி பஸ் மறியல் போராட்டம் பண்ணுற மாதிரி எல்லாம் திரண்டு ஊர் மக்கள், எங்கள் பஞ்சாயத்து மக்கள் எல்லாம் வந்தோம். ஆனால் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்டமனூர் ரேஞ்சில் உள்ள இன்ஸ்பெக்டர் நான் எஸ்பிகிட்ட கலெக்டர்கிட்ட பேசிட்டேன், உங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்க, திங்கக்கிழமை உறுதியாக வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வராவிட்டால் செவ்வாய்க்கிழமை போராட்டம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஆதரவாக அவங்க சொல்லியிருக்காங்க, உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஆமாம்.